தந்துட்டு பெரிய ரூமை தந்துட்டு பெட்டை தந்துட்டு உங்க தூக்கத்தை எடுத்தா அதை விட கஷ்டம் இருக்காது. உலகத்தில் எல்லோரும் தூங்குற நேரம் தூக்கம் போகாட்டி அதை பட்ட அந்த வேதனையை பட்டவங்கள்ட்ட கேட்டா தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு எனக்கு இன்னும் ஒரு 15 நிமிஷம் தான் இருக்குது. இதுக்குள்ள நான் இந்த பயானை முடிச்சாகணும். இது ரொம்ப பெரிய கஷ்டம், ஆனாலும் நான் முடிச்சு தான் ஆகணும். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் லாஸ்டா சார் புழிஞ்சி அந்த மருந்தை சொல்றேன். இந்த மருந்தை எடுத்து உள்ள போடுங்க, சரியா வந்துடும். என்ன மருந்து? அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அல்லாஹ் சொல்றான், இந்த உள்ளங்கள் பதறிட்டே இருக்கு. அது பதறும், அது நிப்பாட்டே இல்லாது. சின்னதை ஒன்று தொட்டாலும் துடிக்கும். ஹுலிக்கல் இன்சான் ஐஜால், மனிதனை அவசரக்காரனாக படைத்திருக்கிறேன். ஹுலிக்கல் இன்சான் லைஃபா, மனுஷனை ரொம்ப பலகீனமா படைச்சிருக்கிறேன். என்ன வெட்டினா ரத்தம் போயிடும். இரும்பால படைக்கல, இரும்பால படைக்கல. மனுஷன் போற வாகன இரும்பு, அதுக்குள்ள உள்ள மனுஷன் பஞ்சு மாதிரி. வெட்டினா கதை முடிஞ்சிடும். சோ ஹுலிக்கல் இன்சான் லைஃபா, உங்களை ரொம்ப பலகீனமா படைச்சிருக்கிறேன். ஹுலிக்கல் இன்சான் ஐஜால், அவசரம். எது நடத்தாலும் உங்களுக்கு அவசரமா இருக்கும். ஆமா, இந்த 2 பண்புகளால நம்ம ரொம்ப நொந்து போயிருவோம், ரொம்ப கவலைப்படுவோம், துடிச்சு போயிருவோம், தொழுகையை விட்டுருவாங்க. ஒரு சகோதரர், ஒரு டாக்டர், வெளிநாட்டை சேர்ந்த ஒரு ஆள், நான் இணையதளத்தில் படித்தேன். என்னாச்சு, அந்த டாக்டர் வர்றாரு, ரொம்ப கஷ்டப்பட்டவர். அவர் தொழுகையை விட்டார். பிறகு அவர் அவருடைய கதையை சொல்றாரு. ஒரு வெள்ளிக்கிழமை நாள் அவர் திரும்ப ஒரு வருஷத்துக்கு பிறகு தொழுகையை தொடர்றாரு. என்ன ஆச்சுன்னு அவர் கதையை சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் ஆரம்பத்தில் ப்ராக்டிஸ் பண்றேன், மெடிக்கல் காலேஜில் இருந்து போயிட்டு இப்பதான் டாக்டர். எனக்கு அப்போ ஒழுங்கா வாகனம் இல்லை, சின்ன வாகனம், வீட்டுக்கு ரொம்ப தொலைவு. அப்ப சின்ன பிள்ளைகள், என் பிள்ளைகளோட பேசணும், நிறைய நைட் டியூட்டி பண்ணணும், ஸ்ரீலங்காயில் வெளிநாடு. அப்படிலாம் பண்ணிட்டு நாம் ஒரு லெவலுக்கு வந்தோம். அந்த லெவலுக்கு வரப்போக்குள்ள எங்களுக்கு என்ன ஒரு வீடு, எனக்கு என்ன ஒரு வாகனம், என் பக்கத்திலே ஆஸ்பத்திரி. இப்படி ஒரு நாள் நான் வீட்டுக்கு வர்றேன். வந்தா வளமையா நான் பகல் டைம்ல வர்றேன், நான் சலாம் சொல்லிட்டு வர்றேன். வந்து வீட்டுக்குள்ள போறேன். அந்த டைம்ல சில வேளை உம்மா பிள்ளைகள்லாம் தூங்குவாங்க, சத்தத்துக்கு பதில் வரல, தூங்குறாங்க போல. நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுண்டு என் லேப்டாப்பை திறந்து நான் சில இமெயில்கள் அனுப்பினேன். எனக்கு சில வேலைகள் இருந்துச்சு, டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்களாம் முழிச்சிட்டு வரட்டும். கொஞ்ச நேரம் ஒரு மணித்தியாலம் கழியுது, பிள்ளைகள் சத்தம் கேட்குது, உம்மா மேலே என்னமோ தட்டுற மாதிரி. எனக்கு ஐடியா உதச்சிச்சு, வாங்க பிள்ளையோட விளையாடுவோம் அப்படின்னு நினச்சேன். பிள்ளைகள் முடிச்சுட்டாங்க, அதோட கொஞ்சம் விளையாடிட்டு திரும்ப நான் ஆஃபீஸ் போகணும். என் ஆஃபீஸில் கிடைக்கிற அந்த பிரேக் டைமில் தான் நான் வீட்டுக்கு வர்றது. ஸோ நான் ரூமை திறந்து பார்க்குறேன், உம்மா கண்ணத்தை தட்டி குழந்தைகள் என்னமோ சொல்லுது. நான் போய் பார்க்குறேன், அவன் மயங்கி இருக்கிறா. நான் காலை தொட்டு பார்க்கிறேன், உசுப்பி பார்க்கிறேன், அவன் மயங்கி இல்லை, மௌத்தா போயிருக்கிறான். நான் உடனே, என்னப்பா நான் ஒரு டாக்டர், வீட்டுக்குள்ள நடந்தது என்னன்னு தெரியாது, 1 மணித்தியாலத்துக்கு முன்னாடி வேற நான் வந்துட்டேன், என்னாச்சு அப்படின்னு பதறிட்டேன். பதறி போய் திரும்ப நான் செக் பண்ணி பார்க்கிறேன், மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு, உம்மா மவுத்து. அவர் சொல்றாரு, நான் தொழுந்தவன், நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, யாருக்கு அநியாயம் பண்ணல, எனக்கு இது நடக்கணுமா? அவர் சொல்றாரு, நான் ஜனாசாவை அடக்கிட்டு வந்து என் பிள்ளைகளை, நான் தூக்கவும் இல்லை, எங்க உமா அப்பா எங்க வீட்டுக்கு வந்தாங்க, நான் பிள்ளைகளோட பேசின ரூம்ல தனியாயிட்டேன், நான் வேலைக்கு போகவும் இல்லை. இரவிரவா எனக்கு யோசனை, எனக்கு கோபம் இறைவனோடு. நான் தொழுகையை முற்றிலும் விட்டேன், இதுக்கு மேல் தொழ மாட்டேன். இப்படி 1-2 நாள் தொழல. என் தம்பி ரொம்ப மார்க்கமானால் என்னை சந்திச்சு ஒவ்வொரு நாளும் சொல்லுவார், 1 வருஷமான அந்த பிடிவாதத்தில் இருந்தேன், நான் மீண்டும் லைஃபுக்கு வரதுக்கு எனக்கு பல மாதங்கள் போச்சு, என் பிள்ளைகளோட திரும்ப பேசுறதுக்கு எனக்கு பல மாதங்கள் போச்சு. நான் ஒரு டாக்டர், வீட்டுக்கு வந்த நேரம் 1 மணித்தியாலத்துக்கு முன்னாடி வந்த நேரம் என் மனைவி என்னை காப்பாற்ற முடியலையே, நான் எதுக்கு இந்த டாக்டர் ஆனேன்னு எனக்கு மனசு சொல்லிட்டே இருந்துச்சு. அவ்வளவு வேதனை. ஏன்னா எங்க வைஃப் இப்ப மௌத்தாகல, நான் வந்த டைம் கதவை திறந்து வீட்டுக்கு வந்த நேரம் எங்க வைஃப் உசுரோட தான் இருந்திருக்கணும், எனக்கு அப்ப பார்க்க முடியலையே. நான் போய் தொடுற டைம்ல, அவ எட்டி பார்க்குற டைம்ல ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வேணும்னா மௌத்தா இருப்பா. அதுக்கு முன்னாடி எனக்கு ஆஸ்பத்திரி கூட்டி போயிருந்துச்சு, நான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு இருந்தேனே. இப்படி அவருக்கே அவர் கேள்விகளை கேட்டுக்கொண்டு தடமாறுறார். கடைசியாக அவங்க தம்பி தொழுவுங்கன்னு சொன்ன பிறகு ஒரு நாள் அவர் ஜும்மாவுக்கு போறார். அவர் கேட்ட ஒரு உரை கிடைக்குது.
அந்த உரைக்கு பிறகுதான் அவர் சொல்றாரு, நான் இறைவனை புரிந்து கொண்டேன். அன்பார்ந்தவர்களே, அதனால வாழ்க்கையில தொழுந்தவங்களுக்கு பிரச்சனை வரும், தஹஜ்ஜுத் தொழுறவங்களுக்கு பிரச்சனை வரும், எல்லாருக்கும் பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை நேரம் கல்புகள் அமைதி பெறணுமா? பிரச்சனை ஓயாது, பிரச்சனை ஓயாது. கல்பு அதை தாங்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆஜபன் லி அம்ரில் மூமின், மூமினை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். ஏன் ஆச்சரியப்படுறேன்? ஏதாவது ஒரு கெட்டது நடந்தா ஃபஸபர, பொறுமையா நிக்கிறான். நலவு நடந்தா ஃபஷக்கர, உடனே அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்றான். ஒரு மூமின் சின்ன செடிய மாதிரி, காத்தடிச்சா இங்க சாயுது, மறு காத்தடிச்சா இங்க. காஃபிர்கள் தேவதார் மரம் மாறி, மஸலுல் ஃபாஜிர், கெட்டவனுக்கு உதாரணம் தேவதார் மரம். அது ஒரு காத்தோட பெருசா நிப்பாக, அது இடு வீடு வாசல் செல்வாக்கு. ஒரு காத்து வீசும், சாஞ்சு கீழே விழுவாங்க, ஒண்ணு இல்லை. ஒரு முஸ்லிம் பார்க்க சின்னது, காத்தடிச்சா வேரோட சேர்ந்து செடி கீழே விழாது, செடி வளையும், மறு காத்துக்கு இங்க வளையும், காத்து நிக்கும். ஆனா தேவதார் மரம் அப்படி இல்லை, அடிக்கிற காத்து பலம் அடிச்சா மரத்தை சேர்த்து கீழே போட்டுரும். ஒரு முஸ்லிம் சின்னதா தான் நிப்பான்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நான் சொல்லக்கூடிய விதம். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அல்லாஹ் சொல்றான், உள்ளங்கள் அமைதி அடைய என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அல்லாஹ்வை எவ்வளவு ஞாபகப்படுத்துறோமோ அவ்வளவுக்கு உள்ளம் அமைதி பெறும். அதுக்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறேன்னா என்ன அர்த்தம்? இதுதான் பெரிய அர்த்தம் இருக்குது. ஒரு விளக்கம் சொல்றேன். நானும் நீங்களும் முஸ்லீமா இருந்தா நீங்க முழு குர்ஆனையும் படிங்க, முழு ஹதீஸையும் படிங்க, அங்க ஒரு இடத்துல கூட நீங்க காட்ட மாட்டீங்க மூமீன்களை அல்லாஹ் தொங்க விட்டான்னு காட்ட மாட்டீங்க. உங்க பிள்ளைகள் உங்களுக்கு துரோகம் செய்யலாம், சில வேளை உங்களை முதியோர் இல்லத்தில் அனுப்பலாம். இன்றைக்கு எக்கச்சக்கமான முதியோர் இல்லத்தில் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதாவது முஸ்லீம்களுக்கு கம்மி, மற்றவங்க எல்லாம் நிறைய முதியோர் இல்லத்தில் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுக்கு பிள்ளை இல்லையா? இருக்குது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு அம்மா, அந்த அம்மாவோட போய் பேசுற முதியோர் இல்லத்தில் ஒரு கிறிஸ்தவர் அம்மா, என்னம்மா பிரச்சனைன்னு கேட்கிறேன். நரம்பெல்லாம் இழுப்பட்டு, எங்கம்மா உங்க பிள்ளைன்னு கேட்கிறேன். ஒரு பிள்ளை தான், ஆஸ்திரேலியாவில்ண்டாங்க. ஏம்மா அப்ப நீங்க? அவங்க ஃபேமிலி ஆஸ்திரேலியா, பேரன் பேத்தி எல்லாம் ஆஸ்திரேலியாவில். அந்த அம்மாட்ட கேட்டேன், அம்மா அப்படி என்ன உங்களுக்கு என்னம்மா எப்படின்னு கதைச்சிட்டே போறோம். அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, தம்பி எனக்கு ஒரு உதவி பண்ணலாமான்னு கேட்டாங்க. என்னம்மான்னு கேட்டேன். எனக்கு என் மகனை லாஸ்ட் ஒரு தடவை பார்க்கணும், நான் சாக முன்னாடி, கொண்டு வரலாமான்னு கேட்டாங்க. நான் அசந்து போயிட்டேன். ஆஸ்திரேலியாவை கொண்டு போய் அவங்க புள்ளைய எப்படி கொண்டு வந்து அவங்க முன்னாடி காட்டுறது? ஒரு உம்மாவுக்கு என்றைக்கும் புள்ள தான், சாகிற கட்டத்திலையும் புள்ளைய பார்க்கணும்னு துடிக்கிறாங்க. அவ்வளோ இறக்கம் இருக்கிற ஆண்டுக்கு ஷொக் ஆயிட்டேன். இந்த உம்மா ஏசோன்னு நினைச்சேன், ஆனா புள்ளைய நினைச்ச அந்த அம்மா கண்ணீர் வடிக்கிறாங்க. இதான் தாய். அந்த தாயை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் போட்டவங்க இருக்கிறாங்க. அந்த தாய் சின்ன வயசுல அணையாடை மாத்தி ஆடைகள் மாத்தின தாயை இன்னொரு 4 பேர் பார்க்கட்டும், நீங்க எல்லாம் முதியோர் இல்லத்தில் போங்க, வீட்டில் இருந்தா ரொம்ப தொல்லை என்று நினைச்சு போட்டவங்க இருக்கிறாங்க. அன்பார்ந்தவங்களை, அதனால சொல்றேன், நீங்க பெத்தெடுத்த பிள்ளைகள் உங்களுக்கு துரோகம் செய்யலாம். நான் தம்பி தாத்தா தங்கச்சி சொத்துக்காக பிரியலாம், நிறைய பிரச்சனைகள் நடக்கலாம். நீங்க நம்பி இருந்த நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணலாம். நீங்க நம்பின ஒரு கூட்டம் உங்களை நடு சந்தையில் தெருவில் நிப்பாட்டி விட்டு போகலாம். ஆனால் ஒரே ஒருவன், உங்களை படைச்சவன், குழந்தை வெளியே வந்த பிறகு குழந்தை அழுவும். அந்த நேரம் நீங்க பெண்ணாக நின்றீங்க, சாதாரண பொம்பளை, சாப்பிட்டா எல்லாம் மலஜலமா போகும். ஆனா குழந்தை அழுகுறனால உங்களுக்கு இந்த தாய்ப்பால் அல்லாஹ் தந்தான். நீங்க சாப்பிட்டதுல ஒரு சேமிப்பு நடந்து குழந்தைக்காக வேண்டி அந்த தாய்ப்பால் அல்லாஹ் வச்சிருந்தான். நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்க. அந்த ரப்புல் ஆலமீன் அவன் என்ன பண்ணுவானாம்? கைவிடவே மாட்டானாம். பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை தந்ததுக்கு பிறகு லாஸ்ட் வருவானாம். நான் இருக்கிறேன்ப்பா, உனக்கு என்ன பிரச்சனை, நான் வர்றேன். லாஸ்டா அல்லாஹ் உதவி பண்ணுவானா. ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் கேளுங்க. ரசூலுல்லாஹ்வை 40 வருஷத்துக்கு பிறகு சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர். எப்படி இருந்திருக்கேன்னு நினைச்சு பாருங்க. உங்க வீட்டில் பக்கத்தில் ஒரு ஆள், அவர் என்ன பண்றாரு? கதவை தட்டுறாரு. கதவை தட்டிட்டு சொல்றாரு, 40 வருஷம் உங்களோட இருக்கிறாரு. அவர் பாடசாலைகளுக்கு போனது இல்லை, எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஒரு நாள் ராத்திரிக்கு வராரு வீட்டுக்கு, கதவை தட்டி சொல்றாரு, ஏய் நான் இறை தூதர் தெரியுமா? நீங்க அவரை பார்த்துட்டு மூளை சரியில்லையோ, நல்லதானே இருந்தாரு, என்ன இறை தூதர் என்றாரு? இந்த ஆள் அறுத்து விட்டால்
இதை மாதிரி மக்கத்து காஃபிர்கள் பார்த்தாங்க.